இவ்வளோ பெரிய எஸ்டேட்லாம் விட்டுட்டு சென்னைக்கு போகணும்னு நீ எடுத்த முடிவு எனக்கு பிடிக்கலம்மா. இப்போ அதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு? என்னைக்கா இருந்தாலும் போய் தானே ஆகணும் பெருசு. இல்லைம்மா, பாலுவுக்காக இவ்வளோ தூரம் நீ வளைஞ்சு கொடுக்கறது எனக்கு பிடிக்கலம்மா. இதுக்கு மேல உன் பொண்ணுக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல. மாப்பிள்ள நான் சொல்ற கேளுங்க. நான் எதையுமே கேட்க தயாரா இல்ல. நீங்க போலாம். சரி, உங்க சின்ன மருமகனா உங்களுக்கு ஒஸ்தி. அவளை பத்தி சொன்னா நீங்க மூஞ்ச தூக்கி வச்சுப்பீங்க. நிச்சயதார்த்தம் அன்னைக்கு கடவுள் எச்சரிக்கை மணி அடிச்சு கல்யாணத்தை தடுத்து நிறுத்த பார்த்தாரு. விதி. எங்களுக்கு உங்க சின்ன மருமகளோட வடிவத்துல வந்து யார் என்ன பண்ண முடியும்? என்னங்க, நடந்த எதையும் மனசுல வச்சுக்காம முதல்ல நீங்க வந்து சாப்பிடுங்க. அந்த வசந்தினாலதான் நம்ம பொண்ணு வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறா. நம்ம பொண்ணு வாழ்க்கையை நினைச்சு உங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது. கட்டின புருஷன் பக்கத்துல இல்லைனாலும் அவளுக்கு நேக்கு போக்கா வாழ தெரியும். எனக்கு என்ன தெரியும் இப்படி புலம்புறத தவிர? அகிலா, நீ உள்ள போ. நீங்க வாங்க சாப்பிடலாம். வாங்க. பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக என்ன பண்ணணும்னு யோசிக்காம எப்ப பார்த்தாலும் வசந்திய பத்தியே குறை சொல்லிட்டு இருக்கா. சுதா இப்படி பேசுறத பத்தி நான் பெருசா எடுத்துக்கல. அகில வாழ்க்கையை எப்படியாவது காப்பாத்தணுங்க, அதுதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. வசந்திக்கு இதெல்லாம் தெரியாது. ஏங்க, வசந்தி கிட்ட இதெல்லாம் சொல்லிடலாமாங்க? எதுக்கு வசந்தா? ஏற்கனவே சுதா வசந்தி பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கா. இல்லைங்க, இந்த கல்யாணம் நடக்க காரணமா இருந்ததே வசந்தி தான். அவ நல்ல எண்ணத்துல தான் இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சா. இப்பவும் வசந்தியால தான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். சுதா எடுத்தேன் கவுத்தன்னு எதையாவது பேசி அகில வாழ்க்கையை கெடுத்துருவா. ஆனா வசந்தி அப்படி இல்லைங்க. அகில நல்லா வாழணுங்கிறத மனசுல வச்சு பேசுவா. சரி வசந்தா, நீ வேணா வசந்தி கிட்ட பேசி பாரு. இந்தா. சொல்லுங்க மாமா. வசந்தி, நான் அத்தை பேசுறேம்மா. அத்தை சொல்லுங்க அத்தை, எப்படி இருக்கீங்க? மாமா எப்படி இருக்காரு? ஏதோ இருக்கும் வசந்தி, நல்லா இருக்கும்னு சொல்லிக்க முடியல. என்ன அத்தை, என்னாச்சு? அழாதீங்க அத்தை. அத்தை அத்தை, இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன். அகிலாக்கு நீங்க தைரியம் சொல்லுங்க, எல்லாமே நல்லபடியா நடக்கும். கவலைப்படாதீங்க. நான் போய் நரேன் கிட்ட பேசுறேன். சரிம்மா, நான் வச்சிடுறேன். சரிங்க அத்தை, நான் வைக்கிறேன். எங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? சாப்பிடுங்க. ஆமாப்பா, நல்லா சாப்பிடு. இந்த நேரத்துல லட்சுமி நல்லா சாப்பிடணும். நீயும் நல்லா சாப்பிடணும். நீயும் நல்லா சாப்பிடு. அவளை அப்பப்ப ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகணும். தினம் கொஞ்சம் தூரம் நடக்க வச்சு கூட்டிகிட்டு வா. குழந்தை பெத்துக்கிட்டு நல்லபடியா வீட்டுக்கு திரும்பி வர வரைக்கும் நீயும் தெம்பா இருக்கணும்லப்பா. சாப்பிடுங்க. ஆஸ்பத்திரின்னு சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வருது. ஆமா, அன்னைக்கு எனக்கு ஸ்கேன் எடுத்தாங்களே, அதெல்லாம் பாத்துட்டாங்களா? அதெல்லாம் சரியா தாங்க இருக்கும். அந்த காலத்துல 7-8 பிள்ளைங்களை பெத்துக்கிட்டாங்களே, அவங்க எல்லாரும் ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்களா என்ன? இந்த டாக்டருங்க கடனுக்கு கண்ட மிஷினை வாங்க வேண்டியது. அதுக்கு மாசம் மாசம் பணம் கட்டணும்ல. அதுக்கு நம்மள மாதிரி ஆளுங்க கிட்ட தானே பணம் கறப்பாங்க. ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துச்சு லட்சுமி. வந்துருச்சா? நான் சொன்ன மாதிரி தானே எல்லாம் இருக்கு. இல்ல லட்சுமி, என்னங்க சொல்றீங்க? டேய், அந்த ரிப்போர்ட்டை டாக்டர் அம்மா கிட்ட காமிச்சியா? அவங்க என்னடா சொன்னாங்க? டாக்டர்மா ரிப்போர்ட்லாம் பார்த்தாங்க.
கருவை கழிச்சிடுறது நல்லதுன்னு சொல்கிறாங்கம்மா. என்னங்க சொல்றீங்க? கருவை கலைக்க சொன்னாங்களா? எதுக்கு? இத்தனை வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்து இப்போ கரு உருவாயிருக்கிறதுனால குழந்தையோட வளர்ச்சி சரியில்லைன்னு சொல்கிறாங்க. என்னப்பா இதெல்லாம்? ஆமாம்மா, இந்த விஷயத்தை அவள்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் தவிச்சிட்டு இருந்தேன். நேற்று இதை சொல்ல வரும்போது தான் பிரகாஷ் வந்திருந்தான். லக்ஷ்மி வேற ரொம்ப சந்தோஷமாக இருந்தா. அப்போ போய் இந்த விஷயத்த சொல்ல வேண்டாமேன்னு தான் அமைதியாக இருந்துட்டேன். இந்த விஷயத்த இன்னும் எத்தனை நாளைக்கு தான் சொல்லாமல் மறைக்க முடியும்? தைரியப்படுத்திக்க லக்ஷ்மி. இந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு தைரியம் வரல. இந்த விஷயத்த தாங்கிக்கிற தைரியம் உனக்கு இருக்காதுன்னு தெரியும். இருந்தாலும் டாக்டர்மா சொன்னதை சொல்லி தானே ஆகணும். இத நான் நம்ப மாட்டேன். நீங்க போய் சொல்றீங்க. என் குழந்தை என் வயித்துல நல்லாதான் இருக்கு. இந்த விஷயத்துல நான் எதுக்கு நீ போய் சொல்ல போறேன்? உனக்கு இருக்கிற அதே கவலை எனக்கும் தானே இருக்கு. இருந்தாலும் நான் மனசை திடப்படுத்திக்கிட்டேன். நீ இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் லட்சுமி. இல்ல இல்ல, அந்த டாக்டர் அம்மா ஏதோ என் மேல பொறாமையில சொல்றாங்க. என்ன லட்சுமி இது? நீ கன்சீவ் ஆகிறதுக்கு அவங்க ஏன்டி பொறாமப்பட போறாங்க? புரிஞ்சுக்க லட்சுமி. அவங்க ஸ்கேன் ரிப்போர்ட்டை நல்லா பார்த்துட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிட்டு தான் சொன்னாங்க. கலைக்கிற அளவுக்கு லட்சுமி வயித்துல இருக்கிற குழந்தைக்கு அப்படி என்னடா பிரச்சனை? குழந்தைக்கு உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ ஏதாச்சும் பிரச்சனை வரும் டாக்டர் பயப்படுறாங்கம்மா. நான் நம்ப மாட்டேன். நாம வேற டாக்டர் போய் பார்க்கலாம். ஊர் உலகத்துல அவங்க ஒருத்தர் தான் டாக்டரா? என்னமோ தெரியல, ஆரம்பத்துல அவங்களுக்கு என்ன கண்டாலே பிடிக்கல. நான் தான் அவங்க நடுவில் கொஞ்சம் மாறி இருப்பாங்களோன்னு நினைச்சேன். அவங்க மாறவே இல்ல. லட்சுமி, நீ குழந்தை பெற்றுக்கூடாதுன்னு டாக்டர் மாதிரி நினைக்க போறாங்க. அவங்க நல்லதுக்கு தான்மா சொல்றாங்க. எது நல்லது? கருவில் இருக்கிற குழந்தைய கலைக்க சொல்றாங்களே, அது நல்லதா? ஏன் லட்சுமி புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க? நம்ம குழந்தைக்கு மூளை வளர்ச்சி குறைவா இருக்கா? அந்த குழந்தைய நம்ம பெற்றுக்கிட்டா அந்த குழந்தை வாழ்க்கை முழுக்க கஷ்டப்படும். அதை பார்த்து நம்மளும் காலம் முழுக்க அழுதுகிட்டே தான் இருக்கணும். இப்படி ஒரு நிலைமை வர வேணாம் தானே டாக்டர் இப்படி சொல்றாங்க. அதையும் புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்க? லட்சுமி, இந்த முறை அபார்ஷன் பண்ணிட்டாலும் உனக்கு கூடிய சீக்கிரம் அடுத்த குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு டாக்டரே சொல்றாங்க. அது எப்படியா? பல வருஷம் கழிச்சு குழந்தை உண்டா இருக்கிறதால மூளை வளர்ச்சி இல்லைன்னு நீ தானே சொன்ன. அப்புறம் இன்னும் லேட் ஆனா அதுவும் நல்லா இருக்காது இல்ல? நீ சொல்ற மாதிரி குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனைனா அதுக்கு மருந்து மாத்திரை ஏதாவது கொடுக்க சொல்லு. அதை விட்டுட்டு கருவையே கலைக்க சொன்னா என்னையா அர்த்தம்? அந்த டாக்டருக்கு கல்யாணம் ஆகி புள்ள பெற்றிருந்தா குழந்தையோட அருமை தெரிஞ்சிருக்கும். சும்மா படிச்சுட்டு வந்தா போதுமா? குமரா, குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனைன்னா லட்சுமி சொல்ற மாதிரி மருந்து மாத்திரை கொடுத்து சரி பண்ண சொல்லுப்பா. அதை விட்டுட்டு அத்தை, குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அந்த டாக்டர் பொம்பளை தான் பிரச்சனையே. அத்தை, குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அந்த டாக்டர் பொம்பளை தான் பிரச்சனையே. இத பாரியா, நான் அந்த டாக்டர் பொம்பளை பேச்ச கேட்டலாம் கருவை கலைக்க மாட்டேன். டாக்டர் கிட்ட எல்லாம் நான் பேசிக்கிறேன். என்ன நடக்குதோ நடக்கட்டும், எல்லாம் நான் பாத்துக்கிறேன். இதுல யாரும் தலையிட வேண்டாம். அட, நம்ம வீட்டு சரக்கு. மருமகளே, மருமகளே, ஹலோ ஹலோ ஹலோ. என்ன மருமகளே, கூப்பிடு திரும்ப போயிட்டு இருக்க? அப்படி யாரை பார்க்க அவசரமா போயிட்டு இருக்க? என்ன மருமகளே, உடம்பு ஒரு சுத்து பெருத்த மாதிரி இருக்கு. மனசு சந்தோஷமா இருந்தா தான் வெயிட் போடுன்னு சொல்லுவாங்க. நீ நல்ல வெயிட் போட்டிருக்கிய. வெயிட் போட நானே குக்கரா? பரவாயில்லையே, நொந்து நூலா இருப்பேன்னு நினைச்சேன்.
ஜோக்கெல்லாம் அடிக்கிற? அந்த அளவுக்கு உன் மனசு தெம்பா இருக்கா? பாவம், உன்னை எப்படியாவது என் வீட்டில் வாழ வைக்கணும்னு உன் அப்பா உன் வீட்டுக்கும் என் வீட்டுக்கும் நடையா நடந்துட்டு இருக்கான். என் காலில் விழாத குறைய கெஞ்சு கூட பார்த்துட்டாம்மா. என்னம்மா பண்ணுறது? நீ சந்தோஷமாக புருஷன் வீட்டில் வாழணும்னு உங்கள் அப்பா நினைக்கிறான். ஆனால் நீ அப்படி நினைக்கலையே. நீ கொஞ்சம் கூட விட்டு கொடுக்க கூடாதுன்னு பிடிவாதமாலாம் இருக்க. முறைக்காத மருமகளே, வாழ்க்கைய பிராக்டிக்கலா பாரு. ஊர்ல உலகத்துல நடக்காதுதான் நான் செஞ்சிட்டேன். என்னமோ தெரியல மருமகளே, விஸ்வாமித்திரர் கூட ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டதா புராணத்துல சொல்லுது. அவ்வளோ பெரிய ஞானியே லைஃப்ல ஸ்லிப் ஆகும்போது நான் எல்லாம் ஏமாத்துறோம். ஏதோ உன் மேல ஆசைப்பட்டேன், நீயும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருந்தேன்னா நீயும் சந்தோஷமா இருந்திருப்பேன், நானும் சந்தோஷமா இருந்திருப்பேன். இப்ப யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு பாத்தியா? இதுக்கு தான் பெரிய மனுஷன் சொல்றதை கேட்கணுங்கிறது. என்ன பேசணும்னு நினைச்சீங்களோ பேசிட்டீங்களா? இப்ப கூட உங்க சுயரூபத்தை சொல்லி உங்களை அசிங்கப்படுத்த என்னால முடியும். போனா போதேன்னு உங்களை நான் விட்டு வச்சிருக்கிறதே உங்க பொண்டாட்டிக்காக தான். அவங்க என்னமோ உங்களை பெரிய உத்தமன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இவ்வளவு கேவலமானவன் தெரிஞ்சா அவங்களால தாங்கிக்க முடியாது. அவங்க கிட்ட உங்களை பத்தி சொல்ல ஒரு நிமிஷம் ஆகாது. ஆனா அதை கேட்டு அடுத்த நிமிஷம் அவங்க உயிரோட இருக்கணுமே. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் தயங்கிட்டு இருக்கேன். உங்களை தண்டிக்கிறத நினைச்சு அந்த உயிர் போயிடக்கூடாது. அப்புறம் நீங்க ஒரு சுதந்திர பறவை ஆயிடுவீங்க. ரேவதி மாதிரி என்ன மாதிரி இன்னும் நிறைய பெண்கள் உங்களால பாதிக்கப்படுவாங்க. இப்பவும் உங்களை காப்பாத்திட்டு இருக்கிறது அத்தை கழுத்துல நீங்க கட்டின தாலி தான். அதனாலதான் ஏன் தாலி கேள்விக்குறியா இருந்தாலும் பரவாயில்லன்னு உங்களை விட்டு வச்சிருக்கேன். இதெல்லாம் நான் போலீஸ்ல சொன்னேன்னா சட்டம் உங்களை பாத்துக்கும். என்ன மருமகளே, மிரட்ட கூட கத்துக்கிட்ட போல இருக்கு. உன் அப்பா என் சட்டையை பிடிச்சி நியாயம் கேட்டான், நீ சட்டத்தை காட்டி நியாயம் கேட்குறியா? இதை பார், நீ சொல்றது எப்பவுமே நடக்காது. ஏன்னா எல்லாத்துக்குமே காலம் கடந்து போச்சு. என்னை காட்டி கொடுக்க ரேவதி கிட்ட எந்த சாட்சியமும் இல்லை. இப்ப போய் சொன்னா இத்தனை வருஷமா என்ன பண்ண? அவர்கிட்ட பணம் கேட்டு பிளாக்மெயில் பண்ணி அது நடக்கலன்னு ஒன்று இப்போ வரையான்னு சொல்லி போலீஸ்காரன் அவளை விரட்டி விட்டுருவான். அது மாதிரி தாம்மா உன் விஷயமோ. என் மேல நீ கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? உனக்கு நான் லவ் லெட்டர் எழுதினேன்னா, இல்லை ஃபோனில் என் ஆசையை சொல்லி அதை நீ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கியா? எதுவும் கிடையாது இல்லை. ஆனால் நீ கெட்டு போனேங்கிறதுக்கு என்கிட்ட நிறைய ஆதாரம் இருக்கு. அதான் ராஜேஷ் இருக்கானே, நம்ம வீட்டுக்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டு போனானே, பானு சுனிதா எல்லாருமே அதுக்கு சாட்சியமாக இருக்காங்க. ஹனிமூனில் நீ பாதியிலேயே ஓடி போயிட்ட. நரேன் அதை போலீஸ் ஸ்டேஷன் சொல்கிறதுக்கு ரெடியாக இருந்தான். எப்படியாவது அவனை விட்டு நீ போயிட மாட்டியான்னு அவன் காத்துட்டு இருக்கான். நரேனை பற்றி எனக்கு தெரியும். அவர் கோபுரத்தில் படிஞ்ச தூசி மாதிரி. கொஞ்சம் தொடச்சு விட்டா அது பளபளப்பாயிடும். நரேனுக்கு என் மேல பாசம் இருக்கு. நீர் பூத்த நெருப்பா இருக்கு. கொஞ்சம் ஊதி விட்டா மறுபடியும் எரிய ஆரம்பிச்சிரும். அப்படி நடந்துடக்கூடாதுன்னு தான் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கீங்க. நரேன் பார்வை என்னைக்கு என் பக்கம் திரும்புதோ அந்த நிமிஷத்துல இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க அழ ஆரம்பிச்சிருவீங்க. உங்களை மாதிரி சிரிச்சுக்கிட்டே தப்பு பண்ற எல்லாரும் ஒரு நாள் அழுதுகிட்டே தண்டனை அனுபவிப்பாங்க. என்ன சாபம் கொடுக்குறியா? பாவம், நீயும் வீட்டில் சும்மா தானே இருக்க. அடிக்கடி பகல் கனவு காண்ற போல இருக்கு. உன் கனவுலாம் பலிக்காதுமா. ஏன்னா நான் இப்போ வேற முடிவுக்கு வந்திருக்கேன். புரியலையா? நீயும் நரேனும் ஏற்கனவே பிரிஞ்சுதான் இருக்கீங்க. இப்போ அஃபீஷியலாக 2 பேருக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துடலான் இருக்கேன். புரியலையா? நீயும் நரேனும் ஏற்கனவே பிரிஞ்சுதான் இருக்கீங்க. இப்போ அஃபீஷியலாக 2 பேருக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துடலான் இருக்கேன். இந்த முடிவுக்கு நரேனும் மனப்பூர்வமாக சம்மதிச்சிட்டாமா. என்ன மருமகளே, அதிர்ச்சியா இருக்கா? இந்த விஷயத்தை நான் நரேன்ட்ட சொன்னதும் அவன் அக்செப்ட் பண்ண மாட்டான்னு தான் நினச்சேன். ஆனால் அவன் தான் உடனே லாயரை பாருங்க அப்படின்னு என்ன ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காமா. இதுதான் இப்போ உனக்கும் நரேனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸு. இனிமே அவன் கூட சேர்ந்து வாழ்ந்தலான்னு மட்டும் நினைச்சிடாத, மறந்துரு.
அப்புறம் இன்னொரு விஷயம், சரி இவ்வளோ பிரச்சனை ஆகிறதுக்கு நான் உங்களை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுறேன் மாமான்னு நீயே ஒத்து வந்தாலும் அது எதுவும் நடக்காது. சீச்சி இந்த பழம் புளிக்குன்னு நானே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வருஷக்கணக்கில் காத்துட்டு இருக்க கூடாது மருமகளே. சரி சரி நான் கிளம்புறேன், எனக்கும் லேட் ஆகுது. கூடி சீக்கிரம் டைவர்ஸ் நோட்டீஸ் உங்கள் வீடு தேடி வரும். அதை பார்த்துட்டு நீ உங்கள் அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து உட்காரி வைங்க. வரட்டா? தனிகச்சலம். அடாடாடாடா, உன் வாயால் என் பேரை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த பேருக்கு ஒரு வேல்யூ வந்த மாதிரி இருக்குமா? சரி சொல்லு, ஏதோ சொல்றதுக்காக கூப்பிட்டியா? டைவர்ஸ் வேணாங்கிறியா? அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுறேங்கிறியா? இந்த பகல் கனவு காண்றது நீங்க தான். ரூல்ஸ் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. புருஷன் பொண்டாடி டைவர்ஸ் வாங்க, மாமனார் மனசு வச்சா மட்டும் பத்தாது. நீங்க சிரிக்கிறதோட அர்த்தம் தெரியுது. அப்படியே உங்க புள்ள மனசை மாத்தி டைவர்ஸ் வாங்க முடிவு பண்ணிட்டாலும் புருஷன் கையெழுத்து போட்டா மட்டும் முடியாது. பொண்டாட்டி நானும் கையெழுத்து போடணும். நான் சம்மதிச்சு கையெழுத்து போட்டதான் கோர்ட் அதை ஏத்துக்கும். நான் ஏன் போட போறேன்? நரேன் மனசை மாத்தி எப்படி ஏன் கூட வர வைக்கிறது, எப்படி அவரோட வாழ்றதுன்னு எனக்கு தெரியும். உங்க வீட்டுக்கு வந்த என் அப்பாவை அவமானப்படுத்தி அழ வச்சிங்கல்ல, என் அப்பா என் மேல வச்ச பாசத்தை கொச்சப்படுத்துறீங்கல்ல, உங்களையும் ஒரு நாள் அதே மாதிரி அழ வைக்கிறேன். என் அப்பா உன் வீட்டுல வந்து கண்ணீர் சிந்தினதுக்கு நான் கொடுக்க போற வேலை அதுதான். பார்க்கலாம், ஜெயிக்க போறது இந்த அகிலாவா இல்ல இந்த அடாவடி மாமனாரான்னு. என்னம்மா லக்ஷ்மி, ஏன் ஒரு மாதிரி இருக்க? உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என்ன கொஞ்சம் தனியா விடுங்க, நான் சமைச்சு வச்சுட்டு கிளம்புறேன். என்ன குமரன், லக்ஷ்மி கிட்ட விஷயத்தெல்லாம் சொல்லிட்டீங்கல்ல? சொல்லிட்டேன் மேடம். அவளுக்கு இதில் விருப்பம் இல்லை. இதை எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. அவள் புரிவா இருந்தால் உங்களுக்கு தெரியுமே. நேற்று நைட்லேருந்து என்கிட்ட பேசவே இல்லை மேடம். லக்ஷ்மி இப்போ அப்படிதான் இருப்பாங்க. 11 வருஷம் கழிச்சு கன்சீவ் ஆயிருக்காங்கல்ல, அத போய் கலைச்சிருன்னு சொன்னா எந்த பொண்ணுக்கும் கோவம் வரதா செய்யும். நாம தான் பொறுமையா எடுத்து சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும். எப்படி புரிய வைக்க போறீங்க? கேக்குறேன்ல, எப்படி என்ன புரிய வைக்க போறீங்க? என்ன சொல்லி சமாதானப்படுத்த போறீங்க? வாசல்ல ஒரு நல்ல கோலம் போட்டா மறுநாள் அதை கலைக்கவே நான் யோசிப்பேன். இவ்வளவு அழகான கோலத்தை கலைக்கிறோமேன்னு மனசு ரொம்ப சங்கடப்படும். ஒரு வருஷமா 2 வருஷமா 11 வருஷம் ஊர்ல எத்தனை பேரோட ஏச்சுக்கும் பேச்சுக்கும் நாளா இருப்பேன் தெரியுமா? என்னை எப்படி எல்லாம் கேவலப்படுத்தி பேசிருப்பாங்க தெரியுமா? அந்த வலி எல்லாம் எனக்கு தான் தெரியும். வாய் குசமா கலைச்சிடுன்னு சொன்னா நான் கலைச்சிடணுமா? மாட்டேன். யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். லக்ஷ்மி, உங்க கருவை கலைக்கணும்னு எனக்கு என்ன ஆசையா? பல வருஷம் கழிச்சு நீங்க உண்டாயிருக்கிறதுனால சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. இத கலைக்காம விட்டா அது உங்க உயிருக்கே ஆபத்தா போயிடும். ரொம்ப வேதனையோட தான் நானே இந்த முடிவை எடுத்திருக்கேன். எங்க தொழில்ல சில நேரத்துல நம்ம மனசுக்கு பிடிக்காத விஷயங்களை கூட முடிவெடுக்க வேண்டியதா இருக்கும். ஆமா, நீங்க எல்லாம் படிச்சவங்கல்ல, 5 வருஷம் 6 வருஷம் படிச்சுட்டு வந்துடுறீங்க. தவளை எல்லாம் அறுத்து ஆபரேஷன் பண்ணிருக்கீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் தவளை மனுஷன் எல்லாமே ஒண்ணுதான். உங்களுக்கு எல்லாம் எங்க பாசம் இருக்க போகுது? எல்லாரையும் நோயாளியே தானே பாப்பீங்க. இங்க பாருங்க லக்ஷ்மி, உங்க மேல பாசம் இருக்கிறதுனாலதான் இந்த முடிவுக்கே வர வேண்டியதா போயிடுச்சு.
இந்த கர்ப்பத்தை கலைக்கலனா அது உங்க உயிருக்கே ஆபத்தா போயிடும். அந்த பயத்துல தான் நான் சொன்னேன். போனா போகுது. ஏன் ஊசல் தானே போகுது? கடைசி வரைக்கும் நான் புள்ள பெத்துக்காமலே செத்து போயிட்டேனா? எல்லாரும் ஏதோ மலடி செத்து போயிட்டான்னு தானே சொல்வாங்க. அதுக்கு ஒரு புள்ளைய பெத்து கொடுத்துட்டு செத்து போயிட்டேனா? ஒரு தாய் செத்து போயிட்டான்னு சொல்வாங்க. அதுல எனக்கு சந்தோஷம் தான். இல்ல லக்ஷ்மி, நான் சொல்றத கேளுங்க. இந்த ஒரு தடவை நீங்க கர்ப்பத்தை கலைச்சிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு புள்ளையே பிறக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. அடுத்த தடவை நீங்க கர்ப்பம் தரிக்கும் போது எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கலாம். அப்ப நீங்க நல்லபடியா குழந்தை பெத்துக்கலாம். இதையெல்லாம் நான் நம்ப தயாரா இல்ல. முதல் கர்ப்பத்திலே பிரச்சனைனா அடுத்தது அப்படித்தானே இருக்கும். என்ன யாரும் கட்டாயப்படுத்த தேவையில்லை. நான் இந்த வீட்டுல இருக்கிறதா போறதா நீங்களே முடிவு பண்ணி சொல்லுங்க. என்ன லக்ஷ்மி, நான் டாக்டரா பிராக்டிகலா சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நீங்க புரிஞ்சுக்காம மறுபடியும் அதே சொல்லிட்டு இருக்கீங்க. டாக்டர் தொழில்ல குழந்தைய காப்பாத்துறதை விட தாயை காப்பாத்துறது தான் தொழில் தர்மம். இதுக்கெல்லாம் உங்ககிட்ட நான் பெர்மிஷன் வாங்கணும்னு அவசியமே இல்ல. உங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டு குமரன் கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிட்டு உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன்.